ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜெர்மனி இடையே இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. பாங்காக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கல்வி என்பது மாணவர்களின் குணநலன்களை நிர்ணயிப்பதுடன் அறிவுத்திறனையும் மனதையும் வலுப்படுத்துவதற்கான கருவியாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் அனைத்து பகுதிகளின் மேம்பாட்டை உறுதி செய்வதற்கும் எளிய மக்களுக்கு அதிகாரமளிப்பதற்கும் உதவ வேண்டும் என்று மாணவர்களை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் அறிவியல் பூர்வ முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு உரிய பயிற்சியும் கல்வியும் அவசியம் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விழாவில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நாட்டை கட்டமைப்பதில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இந்தியா ஜெர்மனி இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரிட்ரிக் மெர்ஸும் சந்தித்து நடத்திய இருதரப்பு பேச்சுக்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி, இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, தொழில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கூட்டு பிரகடனம், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு தலைமைச் செயல் அதிகாரிகள் அமைப்பை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை ஒப்பந்தங்களில் அடங்கும் என்று தெரிவித்தார். பாதுகாப்பு, வர்த்தகம், பசுமை எரிசக்தி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளிலும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக திரு விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார். முன்னதாக ஜெர்மனி அதிபர் உடனான சந்திப்பு குறித்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலக அளவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு இந்தியாவும் ஜெர்மனியும் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். சமூக அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் எந்தவொரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய திறன் நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களுக்கு உள்ளதாக கூறினார். கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கு அதிகாரம் அளிப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் அவைத் தலைவர்களின் 28வது மாநாட்டை இந்தியா நடத்தவுள்ளது. புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 60 நாடுகளின் அவைத் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முதல் நாளில் நிர்வாக கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். வரும் 15ஆம் தேதி இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைப்பார் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளிலான அமர்வுகள் இம்மாநாட்டில் இடம்பெறும் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இந்தியாவில் மின்சார வாகன சந்தை சென்ற ஆண்டில் 8% அதிகரித்திருப்பதாகவும் 23 லட்சம் மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருசக்கர மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை 12,80,000ஆகவும் 3 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 8 லட்சமாகவும் உள்ளது என மத்திய அரசின் இணையதள தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது. 4 சக்கர மின்சார வாகனங்களை பொறுத்தவரை சென்ற ஆண்டில் 1,75,000 அளவுக்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவிக்கிறது. நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் 1.33% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது கடந்த நவம்பர் மாதத்தில் 0.71% அதிகரித்திருந்ததாக மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 4வது மாதமாக ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள பணவீக்கத்தை விடவும் குறைவான பணவீக்கம் பதிவாகியிருப்பதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO நகரும் இலக்கை தாக்கவல்ல பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. ஹைதராபாத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் இதற்காக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் DRDOவுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருப்பது சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய வழிவகுக்கும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அடுத்த கட்ட வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இரு நாடுகளின் நல்லுறவுக்கு இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியம் என்றும் திரு செர்ஜியோ கார் தெரிவித்தார். இந்தியா சிலி இடையே இருதரப்பு ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் என்று சிலி தூதர் திரு ஜோன் அங்குலோ தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே 4 சுற்று பேச்சுக்கள் நிறைவடைந்திருப்பதாகவும், இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதால் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மட்டுமல்லாது சேவைகளும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிலி நாட்டில் இருந்து அதிக அளவிலான நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்றும் திரு ஜோன் அங்குலோ தெரிவித்துள்ளார். கடும் குளிர் நீடித்து வரும் நிலையில் சிறுநீரக பாதிப்புடைய நோயாளிகள் தங்களின் இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று புதுதில்லி எய்ம்ஸ் சிறுநீரகவியல் மருத்துவர் டாக்டர் சந்தீப் மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்த பேட்டியில், தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் நீடிப்பதால் சிறுநீரக பாதிப்பு உடையவர்கள் இரத்த அழுத்தம் அதிகம் இருப்பின் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர்கள் தங்களின் மருந்து நடைமுறையில் தேவைப்பட்டால் மாற்றங்களை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் சந்தீப் மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் பிரபல பாடகரும் அவாமி லீக் கட்சி தலைவருமான புரோலே சாக்கி சிறை காவலில் உயிரிழந்தார். மாணவர் இயக்க மோதலின் போது தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் புரோலே சாக்கி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்றாலும் அவருக்கு சிறையில் போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் புறக்கணிக்கப்பட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என்று பாடகரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாங்காக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் விஷயா டொங்சரோ என்சைகுலை வென்றார். நியூசிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக வாஷிங்டன் சுந்தர் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி சேர்க்கப்பட்டுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 29 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜெர்மனி இடையே இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. பாங்காக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.